ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை சாரால் மிரர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நாம் ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். இது நேற்று நைட்டுக்கான பௌர்ணமின்றதுனால, தேர்ஸ்டே பௌர்ணமி இல்லையா, அதனால நேற்று நைட்டு அந்த நிலாவை வீடியோ எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. பார்த்த உடனே வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் எடுத்துட்டேன். ரொம்ப நல்ல எப்படி சொல்கிறது, நிலாவை பார்க்கும்போதே ஒரு விதமான ஃபீலிங்ஸ்லாம் வருது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே மார்னிங் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஒரு 5 o'clockலாம் வாசலத்தில் கோலம் போட்டுட்டு முதல்ல பாயாசம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பாயாசம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். சைட் பை சைடு சாமி படத்துக்கு பூ, விளக்குக்கு எல்லாத்துக்கும் பூலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு, ஏன்னா 6 மணிக்கெலாம் விளக்கேற்றணும். 6 மணிக்கு வெள்ளிக்கிழமை 6 to 7 சுக்கிரஹோரை அப்படின்றதுனால சுக்கிரனுக்கு நம்ம விளக்கேற்றுறோம். சுக்கிரனை நினச்சி நான் முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டேன். வாசலுக்கு கோலம் போட்டாச்சு. இது விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன். நான் அதுக்கு முன்னாடி எடுக்கல, ஏன்னா விளக்கு ஏற்றிடலாம் முதல்ல, நம்ம அதுக்கப்புறம் கூட பொறுமையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல விளக்கு ஏற்றிட்டேன். நான் சைட் பை ஓரம் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்ததை லூனாவும் கிழிச்சிட்டாளுங்க. சரி நம்ம விளக்கு ஏற்றிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வாசல்லேருந்து விளக்கு ஏற்றிட்டு தீக்குச்சியில் அவசரத்தில் தீப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். துணை தீபத்தில் தான் விளக்கு ஏற்றுவேன். சரி டைம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு தீப்பெட்டியில் விளக்கு ஏற்றினா தீப்பெட்டியில் குச்சி தான் வேஸ்ட்டாக போகுது தவிர தீபம் எரியல. அதுக்கப்புறம் துணை விளக்கு எடுத்துகிட்டு போய் துணி தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 விளக்கை ஏற்றிட்டு சாய்பாபாவுக்கும் காட்டிட்டு, விளக்கில் சாய்பாபாவுக்கும் காட்டிட்டு விளக்கு எடுத்துகிட்டு உள்ளே முதல்ல விநாயகருக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றினேன். அதுக்கப்புறம் 2 குத்து விளக்குக்கு ஏற்றிட்டேன். அப்புறம் மற்ற தீபங்கள்லாம் ஏற்றினேன். கீழே இருந்து தான் நான் ஏற்றினேன். ஏன்னா கீழே இருந்து தான் தீபங்கள் ஏற்றணும். அதாவது நம்ம மேலும் மேலும் படிப்படியாக முன்னேறணுன்றது தான் ஒரு நம்பிக்கை. அதனால் நான் கீழே இருந்து தான் ஏற்றிட்டு போனேன். இந்த வாட்டி நான் வெற்றிலை தீபம் எப்பயுமே ஓம் விளக்கை மட்டும்தான் ஏற்றிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி நம்ம 6 விளக்காக ஏற்றலாம், முருகருக்கு 6 முருகராச்சே, 6 முகம் கொண்டவராச்சே, அதனால் 6 விளக்காக ஏற்றலான்னு சொல்லிட்டு 6 விளக்காக ஏற்றினேன். ஓம் விளக்கோடு சேர்த்து 6 விளக்காக ஏற்றினேன். அகல் விளக்கு 5 இருந்துச்சு. ஸோ ஓம் விளக்கோடு சேர்த்து 6 விளக்கை ஏற்றினேன். நாம் எப்பயுமே காலையில் விளக்கு ஏற்றினா நமக்கு அன்றைய நாள் பொழுது நல்லாவே இருக்கும். ரொம்ப நல்ல யோசனைகளோட ஒரு நல்லது நடக்கிற மாதிரியே ஃபீல் இருக்கும். எனக்கு டெய்லியும் காலையில் விளக்கு ஏற்ற முடியல. ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் எப்படியாச்சும் காலையில் விளக்கு ஏற்றிடணும் அப்படின்னுட்டு வாரம் எப்படியாவது சுக்கிரஹோரையில் விளக்கு போட்டுறணும், வெள்ளிக்கிழமையாச்சும் போடணும். மற்ற நாளில் சாயந்தரம் கூட நான் தீபம் ஏற்றிக்கிட்டேன். ஏன்னா நேற்று பௌர்ணமி அன்றைக்கும் சாயந்தரம் தான் சாமி கும்பிட்டேன். இனிமேலாச்சும் காலையில் எப்படியாச்சும் ஒரு பிரம்ம முகூர்த்த விளக்கு போட முடியலனாலும் 6 மணிக்காச்சும் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பண்ணணும் நான் அதை. ஏன்னா வெயில் டைமு, மழை டைமுன்றதுனால மாறி மாறி வர்றதுனால காலைல சீக்கிரமாக எழுந்துக்க முடியல. சீக்கிரமானா 4 மணிக்கெலாம் எழுந்துக்க முடியல. இன்றைக்கி தான் நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எப்படியாச்சும் வெள்ளிக்கிழமை விளக்கு தீபம் போட்டுறணும் அப்படின்ட்டு எழுந்திரிச்சிட்டேன். அதே மாதிரி ரெகுலராக எழுந்திரிக்க நான் ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணுவேன். முன்னாடியே சொல்லியிருந்தேன் முயற்சி பண்ணணும்னு, ஆனால் பண்ண முடியல. இப்போ ஸ்கூல் டைம் ஆரம்பிக்கிறதுனால சரி ஸ்கூல் டைம்லையாவது நம்ம ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன். எல்லா விளக்கும் ஏற்றி முடித்தாச்சு. இப்போ நம்ம சாம்பிராணி விளக்கு காட்டலான்னு இருக்கேன்.
வெளியில் போயிட்டு விளக்கு வாசல் விளக்குலேருந்து சாம்பிராணி ஏற்றிட்டு சாய்பாபாவுக்கு காட்டிட்டு அப்படியே எல்லா சாமிக்கும் கீழே இருந்து மேலேயா சாம்பிராணி புகை எல்லாத்தையுமே காட்டிட்டேன். வாசலில் ஸ்டிக்கர் ஒட்டினதுனால லூனா குட்டி வந்து அதான் நம்ம லூனா குட்டி பூனை வந்து பிச்சை எடுத்துட்டா. சரி கோலை அச்சு வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கோலை அச்சு நான் மீஷோவில் பார்த்து வச்சுருக்கேன். வாங்கினதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இப்போ இன்னும் வாங்கலை. ஏன்னா கோலை அச்சு வச்சு போட்டாலும் கோலத்தை கழிச்சிருவாங்களோன்னு ஒரு டவுட்டு. சரி கழிச்சிட்டாலும் மறுபடியும் அகைன் போட்டுக்கலாம். ஆனால் அந்த சாமி கும்பிட்ற வரைக்கும் அந்த கோலம் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் கலைஞ்சிரும்னு நினைக்கிறேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதுக்கும் நம்ம முயற்சி பண்ணாமல் ஐயோ இப்படி பண்ணுறாங்களே குட்டி இப்படி பண்ணுதேன்ட்டு நம்ம அப்படியே விட்டுருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வாசலில் கோலம் நானே ரொம்ப நாள் கழித்து தான் ஸ்டிக்கரே ஒட்டினேன். அதுக்குள்ளே இவங்க பிச்சை எடுத்துட்டாங்க. சரி அவங்கள அந்த குழந்தைங்கள ஒன்றும் சொல்லவும் முடியாது. குழந்தைன்னு சொல்கிறது நான் கேட்ட தான் சொன்னேன். ஏன்னா அதுவும் வாயில ஜீவன் ஆச்சுல, அதுங்களுக்கு என்ன தோணுதோ அதுதானே செய்யும். நல்ல வேளை கோல ஸ்டிக்கரோடு பிச்சை எடுத்தா, வேறு எதுவும் பண்ணாமல். அவங்களுக்கு ஏதாவது விளையாட்டு பொருள் பிச்சு எடுக்கிறது தான் ரொம்ப இதுவாக தான் இருக்கும். அப்புறம் வந்து நான் சாம்பிராணி புகையில எல்லாருக்கும் காட்டிட்டு கற்பூர தீபம் ஆராதனை காட்டினேன். வெளிலேருந்து தான் காட்டிட்டு சாய்பாபாவுக்கு காட்டிட்டு அப்புறம் விநாயகருக்கு காட்டிட்டு மேலே லக்ஷ்மி அம்மா முருகருக்கு அப்படியே மேலே வந்து எல்லா சாமிக்கும் 5 சாமிக்கும் சேர்த்து காட்டிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோவில் நான் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய். முருகருக்கு 6 விளக்கு ஏற்றிட்டேன். வெற்றிலை தீபம் போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு விளக்கு ஏற்றுறத விட இந்த 6 விளக்கு ஏற்றும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பார்க்கவே பிரகாசமாக இருக்கும்போதே நம்ம லைஃப்பில் ரொம்ப பெரிய ஒளி பிரகாசமாக தெரிகிற மாதிரியே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாசிட்டிவாகவும் இருந்துச்சு. தினமும் அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் இல்லையா? ஆனால் நம்ம சோம்பேறித்தனத்தால தான் நம்ம இப்படி ஆகிடுது.